அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அதிசயம் அநேகமுற்ற பழனி மலைங்கிற தலைப்பில் நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இந்த பழனிக்கு என்ன சார் பெருமை அப்படின்னா, குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் பெருமை, அந்த மேலே இருக்க குழந்தைக்கு பெருமை, பஞ்சாமிர்தம் பெருமை, திருமண பக்கமெல்லாம் பச்சை பசையன்னு இருக்கக்கூடிய வயல்கள் பெருமை, சொல்லிக்கிட்டே போகலாம். அதை விட இன்னொரு பெருமை இருக்குது. அந்த பழனியில் நடந்த அதிசயங்கள். அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் வாழ்கிறார் பழனியில். அவர் தினமும் மேலே போய் முருகனை பார்த்துட்டு கீழே வந்து அழுக ஆரம்பிச்சிருவார். எதுக்கு அழுகிறாருன்னா சொல்லுவாரா, உன்னி மறுநாள் தாண்டா அந்த குழந்தைய பார்க்க முடியும், நீ எப்படா உன்னி மறுநாள் வரைக்கும் உட்கார்ந்துருக்கணுமேனு அழுகுவாரா. இப்படி மேலே போயிட்டு வந்து இருப்பார். அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தவர் முருகேச முதலியார்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவங்க கையிலெல்லாம் அந்த கோயில் இருந்தங்காட்டி தான் இன்னும் அந்த கோயில் அவ்வளவு நல்லா இருந்தது. பேரே வச்சுருக்காங்க, தர்மத்துக்கு கர்த்தா, அதாவது தர்மத்தை செய்பவர் தான் தர்மகர்த்தாவாக இருக்க முடியும். இன்றைக்கி மாதிரி இல்லை. அந்த முருகேச முதலியாருக்கு ஒரு வேதனை என்னென்னா, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னு ஒரு கஷ்டம். மேலே போய் சாமியை கும்பிட்டு கீழே வரார். அந்த சித்தர் நிற்கிறார். ஏண்டா என்ன எதையோ கேட்டுட்டு வந்த போல் முருகன்ட்டுன்னு இவர் கேட்குறார். ஆமாம் சாமி, ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக இருக்கும், முருகன் பிச்சை போட்டால் பரவாயில்லைங்கிறார். உடனே சொல்கிறார், மழை முழுகிற அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கிறார். எப்படி? மழை முழுகிற அளவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கிறார். சுவாமி முழுகிற அளவுக்கு இல்லை, மழை முழுகிற அளவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கிறார். முருகேச முதலியார் நல்ல வசதி படைத்தவர், நல்ல தனவான். என்ன பண்ணுறார், மறுநாளே என்ன பண்ணுறார், சுற்றி இருக்க சுற்றுவட்டாரத்துக்கு அத்தனை பாலையும் அங்கே கொண்டு வர வச்சுறார். அபிஷேகம் பண்ணுறார். என்ன பண்ணுறார், கருவறையிலேருந்து பால் வந்து 2 சைடு மலை மேலே அப்படி ஒழுகுது. அப்படி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வருடமே 2 ஆண் குழந்தை முருகேச முதலியாருக்கு பிறக்குது. ஓடி வந்து அந்த சாமி காலில் விழுந்துட்டார். சாமி, முருகன் பிச்சை போட்டுட்டான். சரி, முருகனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு ஒரு தங்கத்தேர் செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல, முருகேச முதலியார் தான் 1 ரூபா கூடி வெளியே வாங்காமல் தான் சொந்த செலவிலே தங்கத்தேரை செய்து வைத்தார். இன்றைக்கும் அந்த தங்கத்தேரில் தான் முருகன் பவனி வருகிறார். அதான் சொல்லுவாங்க, தங்கத்தேரிலே பவனி வருகிறான் முருகப்பெருமானே, நம்ம பாஷாணத்தால் வடிவமைத்தார் போகப்பெருமானேன்னு சொல்கிற மாதிரி அந்த தங்கத்தேரிலே வலம் வருகிறார். இதே சமயத்தில் வாரியார் சுவாமிகள் ஒரு இடத்துல சொற்பொழிவு முடிச்சுட்டு பழனி வரணும்னு ஆசைப்படுறார். ஒரு ட்ரெயினை புக் பண்ணுறார். ட்ரெயினை வந்து புக் பண்ணிட்டார். அந்த நிகழ்ச்சியிலிருந்து குறிப்பிட்ட அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வர்றார். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார். போச்சுடா, இன்றைக்கி முருகன் நம்மளை வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறார். என்னடா இது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். உட்கார்ந்துருக்கும்போது முருகேச முதலியார் வரார். முருகேச முதலியார் எங்கே போகணுன்னு கேட்டோன்னே எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. பழனி போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். உடனே வந்து, சாமி எந்த ட்ரெயினில் போகணுன்னு சொன்னீங்க? அந்த பர்டிகுலர் ட்ரெயினை சொல்கிறார். பேப்பர் எடுத்து காட்டுறார். அந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாயிருக்குன்னு வந்திருக்கு. அப்போ தான் சொன்னார் வாரியார் சுவாமி, இந்த நாயை பிழைக்க வச்சுட்டார் சாமி, இந்த நாயை பிழைக்க வச்சுட்டார் சுவாமி. உடனே முருகேச முதலியார் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் உங்களுடைய உயிர் உடம்பு முருகனுக்கு உட்பட்டது. எந்த முருகனுக்கா? பழனிமலை முருகனுக்கு உட்பட்டது. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சொற்பொழிவு பண்ணணும். சுவாமிக்கு அதான் வேலை. கிருபானந்த வாரியாருக்கு என்ன வேலை? போய் பேசி 1 ரூபா கூடி தனக்காக வச்சுக்கலைங்க. ஒன்று சொல்கிறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக பேசி காசு எடுத்து வச்சுருப்பார். கும்பாபிஷேகம் முடிச்சிருவார், எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவார், அக்கடான்னு உட்காருவார். அடுத்த கோயிலுக்கு திருப்பணி உத்தரவு வந்துடும். என்னென்னா, வயலூர் கும்பாபிஷேகத்தை முருகப்பெருமானுடைய அருளால் கிருபானந்த வாரியார் பண்ணுறார். நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகி வருது. என்னென்னா, கிருபானந்த வாரியார் பெர்ஃபார்ம்ஸ் கும்பாபிஷேகம் அட் வடலூர்னு போட்டான். வயலூரை வடலூர்னு போட்டார். பார்த்தார், வடலூருக்கு உத்தரவு வந்துருச்சுன்னு சொல்லி வடலூர் கோவிலை பெரும் சிரமப்பட்டு, அதாவது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, பேசுனா காசு கொடுப்பாங்க, 1 ரூபா வைக்காமல் அப்படியே கொடுப்பார். அப்படியே அடுத்த திருப்பணிக்கு 1 ரூபா சேர்த்து வைக்காமல் வந்த காசை பூரா திருப்பணியே பண்ணி அதனால தான் முருகன் வந்து அவருடைய உயிரை கொண்டு போனார்னு சொல்லுவாங்க. முருகன் வந்து கூட்டு போனார். அது அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது தெரியாது. யமன் வந்து கூட்டிகிட்டு போகல, முருகன் வந்து கூட்டிகிட்டு போனார், திருத்தணி முருகன். அப்படி வாரியார் சுவாமிகள்கிட்ட வந்து முருகேச முதலியார் சொல்கிறார், ஒவ்வொரு கிருத்திகளுக்கும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பழனியில் வந்து பேசணும்னு சொல்ல, வாரியார் சுவாமிகள் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் கிருத்திகைக்கு அந்த பழனியில் வந்து பேசின அற்புதம் பழனிமலையில் நடக்கும். இந்த பழனிமலைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். பழனிமலையில் இன்னொன்று என்னென்னா, இந்த அதிகாலையில் சுவாமிக்கு பண்ணுற பூஜை எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. ஆண்டிக்கோலம், ராஜ அலங்காரம், வைதிகால், அது மாதிரி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பழனிமலைக்கு போயிட்டு வரும்போது, சாமி நான் போனேன், ஆண்டி கோலத்தில் இருந்தாங்க, ஆண்டி கோலத்தை பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோமாமேன்னு.
நான் தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் லட்சாதிபதியாக இல்லை, அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்கன்னு. என்னென்னா சார், நம்ம தேவையில்லாத கற்பனை நிறையா பண்ணிக்கிறோம். அவர் என்ன ஆண்டியா? சகல உலகத்துக்கும் அவர் தான் சார் ராஜா. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பண்டாரம்னு வச்சுருக்கிறாங்க. பண்டாரம்னா என்ன தெரியுமா? எல்லா செல்வங்களையும் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பண்டாரம்னு பேர். ஆண்டி கோலத்தில் பார்த்தா கெட்டது நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம முருகனை போய் எப்படி வேணால் பார்க்கலாம் சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முருகன் நம்மளை பார்க்கணும், அதுதான் முக்கியம். முருகன் நம்மளை பார்த்தாரா? அதுதான் கேச்சு. நீங்கள் எத்தனை தடவை வேணால் போய் பார்த்துட்டு வாங்க, முருகன் நம்மளை பார்த்தாரா? முருகன் நம்மளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கும் அருணகிரிநாதர் சொல்கிறார். என்னென்னா, எப்படி முருகனை வழிபடணுங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஒரு கோவிலுக்கு போகணுன்னா எப்படி போகணுங்கிறதுக்கு நம்மளுடைய தர்மம் சொல்லுது. இவங்க எல்லாத்துக்கும் காசின்னு ஒரு ஊர் இருக்குங்க, எல்லாத்துக்கும் தெரியும். காசி என்ன? காசியிலே இறக்க முக்தி. ஏன் காசியில் இறக்க முக்தி? காசியில் இறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய காதிலும் சிவபெருமான் ராமநாமத்தை உச்சரிப்பாராம். இதை யார் சொல்கிறா தெரியுங்களா? அதை சாட்சி பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசியில் படகுல போகிறார் கங்கையில். ஒரு இடத்துல காட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த படித்துறை. அந்த படித்துறையில் ராமகிருஷ்ணனும் அவருடைய சீடர்களும் அப்படி நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ராமகிருஷ்ணன் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே உட்கார்ந்த இடத்துல விரைச்சி போய் உட்காந்துடுறாங்க. எல்லாரும் கையை தேய்க்கிறாங்க, கால் தேய்க்கிறாங்க, கொண்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழித்து உழுக்குனதுக்கப்புறம் எந்திரிக்கிறார். என்ன ஆச்சுன்னு கேட்குறார். சிவந்த நிறத்தோட ஜடாமுடியோட ஒவ்வொருத்தர் பணக்காதலையும் போய் உபதேசம் பண்ணுறதை பார்த்தேன்னு ராமகிருஷ்ணர் தன்னுடைய பதிவில் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த காசிக்கு என்ன பெருமைனா, எல்லாருமே, அதாவது எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும் வந்து பிச்சை வாங்குகிற இடமா அத்தனை வசதியானதான். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறார். அது என்ன அப்பேற்பட்ட பெருமையாக காசிக்கு? என்ன புண்ணியம் இருக்குது, என்ன மிராக்கள் இருக்குது, என்ன அதிசயம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தாராம். இவர் சீடரோடு வந்திருக்கிறார். என்ன ஆச்சு? வந்த நாள்லேருந்து பட்டினி. ஒருத்தனும் அவருக்கு சாப்பாடு போட மாட்டுறாங்க. என்னடா இது, ஏதோ பெரிய ஊருனாங்க, ஒருத்தனும் சாப்பாடு போட மாட்டுறாங்க, என்னமோ வந்தவெல்லாம் பசியாரவன, நம்மளுக்கு ஒருத்தனும் ஏன் சாப்பாடு போட்டுறாங்கன்னு 6 நாள் பசியோடையே உட்காந்துருக்குறாங்க சீடரோட. 7வது நாள் ஒரு அம்மா கதவை தட்டியிருக்கிறாங்க, வீட்டு கதவை. அந்த அம்மா திறந்து வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சு இலையை போட்டிருக்கு. இலையை போட்டு தண்ணியை தொளிச்சிட்டு சாப்பிடுங்கன்றுச்சான். என்ன அது கொடுமையாக இருக்குது, என்னம்மா எதுவுமே வைக்கல, 6 நாள் கொலைப்பட்டினியில் இருக்கணுன்னு. அப்போ தான் அன்னபூரணி காட்சி கொடுத்து இலையை நிரப்பி விட்டு அன்னபூரணி சொன்னாலாம், நீ எப்போ இந்த காசியை ஒரு அதிசயம் நடக்கிற இடம், இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க வந்தியோ அது உனக்கு காசி தென்படாது. காசியினுடைய உண்மையான மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேணும், விஸ்வநாதனுடைய அருள் வேணும்னு வந்திருந்தீன்னா உன்னுடைய வயிறும் நிறைஞ்சிருக்கும், மனமும் நிறைஞ்சிருக்கும். நீ வந்த நோக்கம் தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிசயம் இருக்குது, அதை போய் பார்க்கணும். இது ஸ்பெஷாலிட்டியாமே பஞ்சாமிரதம் வாங்கணும், அதுக்காக போகணும், இந்த விஞ்சு காரில் போகணும், இப்படியெல்லாம் போகாமல் எப்படி பாம்பன் சாமிகளுக்கு அருள் புரிந்தாரோ, எப்படி வாரியாருக்கு அருள் புரிந்தாரோ, எப்படி அந்த முருகேச முதலியாருக்கு அருள் புரிந்தாரோ, எப்படி பல அடியார்களுக்கு முருகன் அருள் புரிந்த மாதிரி நம்மளுக்கும் அருள் புரியணுங்கிற அந்த ஏக்கத்தோடு போங்க. அந்த ஏக்கமும் ஆசையும் தான் முருகனை நம்மிடத்தில் கொண்டு வரும். அங்கே உட்கார்ந்து ஏதாவது ஒரு திருப்புகழ், ஒரு கந்தர் அலங்காரம், ஒரு கந்தர் அனுபூதி பாடினால் முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கும் முருகனுடைய எல்லா கோவில்கள்லையும் பாருங்கள் எவ்வளவு நுண்ணிப்பான விஷயங்களை நமக்காக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கோவிலுங்கிறது எடுத்துன்னெல்லாம் அப்படி கட்டிட மாட்டாங்க. நீங்கள் கோவிலுக்குள்ளே பார்க்குறீங்க, கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா ராஜகோபுரம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் கொடிமரம், அதுக்கடுத்து ஒரு பெரிய மண்டபம், அதுக்கடுத்து ஒரு சின்ன மண்டபம், அதுக்கடுத்து கருவறை, மேலே கோபுரம், அதுக்கு மேலே கலசம். அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கு கும்பாபிஷேகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியை. ஒரு கடவுளுக்காக ஏசரா இவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படின்னா, அந்த கோவிலினுடைய வடிவமே மனிதனுடைய உடல் அமைப்பை வச்சு தான் உருவாக்கப்படுது. ராஜகோபுரம் இருக்குது, அது மனிதன் படுத்திருந்தானா அவனுடைய காலுக்கு சமம். உள்ளே வந்தோன்னா கொடிமரம் இருக்குது. கொடிமரம் எது? நம்மளுடைய முதுகுத்தண்டு. நம்மளுடைய முதுகுத்தண்டு எப்படியோ கோவிலினுடைய முதுகுத்தண்டு தான் கொடி. இப்போ நீங்கள் மூச்சு விடுறீங்க, ஒவ்வொரு தடையும் மூச்சு விடும்போது இந்த முதுகுத்தண்டு வழியாக பிராணசக்தி மேலே போயிட்டு கீழே வருது. இது அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கன்னா, கோயிலில் கொடியை ஏற்றுறாங்க. அது எதில் ஏற்றுறாங்க? தர்ப கயிறில் ஏற்றுறாங்க. நம்மளுடைய முதுகில் ஒரு நாடி இருக்குது, சுழுமுனை நாடின்னு பேர். இடகலை பிங்களை நடுவில் ஓடக்கூடியது சுழுமுனை. அதனால தான் இடகலை வள்ளி பிங்களை தெய்வானை நடுவில் ஓடக்கூடிய சுழுமுனை முருகப்பெருமான். நம்மளுடைய கந்தகுரு கவசத்தில் கூடி அந்த தத்துவமெல்லாம் வரும். அப்படி அந்த கோவிலினுடைய முதுகுத்தண்டாக இருக்கிறது கொடிமரம். அதுக்கடுத்து பலிபீடம்னு வச்சுருக்கான். எதுக்கு பலிபீடம்னு வச்சான்? புளியோதரை பொங்கல் எல்லாம் வைக்கிறதுக்கா?
உள்ளே போகும்போதே நம்மகிட்ட இருக்க அத்தனை கெட்ட குணத்தையும் பலியிட்டுட்டு ஒரு அனாதை குழந்தை தாயை நோக்கி எப்படி போகுமோ அப்படி சுவாமியை நோக்கி போகணுங்கிறதுக்காக பலிபீடம், அடுத்து ஒரு மண்டபம், அது வயிற்று பகுதி, அடுத்து கழுத்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம், அடுத்து கருவறைன்னு பேர் வச்சான், கர்ப்ப கிரகம்னு பேர் வச்சான். என்னன்னா தாயினுடைய கருவறைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரே வழி, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரே வழி, இருட்டாக இருக்குது. சுவாமி விளக்கு ஒளியில் தெரிகிறார். அது என்ன சார் இருட்டாக இருக்குண்ணா? கர்ப்ப கிரகம் எங்கே இருக்குண்ணா? பூர்வ மத்திக்கு இருக்குது கர்ப்ப கிரகம். அந்த கடவுளினுடைய ஆற்றலை மேலேருந்து கிரகிச்சு கீழே கொண்டு வர்றதுக்காக மேலே கலசம். நான் முன்னாடியே சொன்னேன், கோயில் அப்படிங்கிறது உடம்பு மாறின்னு. கோயிலை சுற்றி காம்பவுண்டு கட்டியிருக்காங்க சார். கோயிலுக்கு நிறைய கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறாங்க. காம்பவுண்டுக்கு 2 கலர் தான் அடிக்கிறாங்க. என்னென்ன கலரு? வெள்ளை சிவப்பு, வெள்ளை சிவப்பு. ஏன் கலராக அடிக்கலாம்ல? ஏன் வெள்ளை சிவப்பு அடித்தான்? நல்லா பாருங்கள், இந்த உடம்பு இதை சுற்றி இருக்குது, உள்ளே என்ன ஓடுது? ரத்தம் ஓடுது. ரத்தம் 2 அணுக்கள்னால் ஆனது, வெள்ளை ரத்தனு சிவப்பு ரத்தனும். அதனால தான் வெள்ளை காவின்னு அடித்தாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு எவ்வளவு தத்துவத்தை உள்ளே வச்ச இந்த வழிபாடு இன்னைக்கு பார்த்தா அடேங்கப்பா, முழுக்க புரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்காமல் இது அத்தனை மூட நம்பிக்கைங்கிற லிஸ்ட்டில் கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு கூட்டம் பிழைக்க வேறு செஞ்சிருச்சு. நிறைய அந்த அதை செய்கிறேன் மந்திரீகம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சார். அதெல்லாம் நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு உருவாக்கின வித்தைகள். அதெல்லாம் சமயமும் நம்மளுடைய ஆகமும் நம்மளுடைய தமிழ்மறை தேவாரம் திருவாசகம் வேதம் உபநிடங்கள் எல்லாம் சொல்கிறது தான் சத்தியம். அதை தாண்டி இன்னொன்று உருவாக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுருக்குறாங்க. அந்த கலசத்தில் நூல் சுற்றுறாங்க, உள்ளே தண்ணி ஊற்றுறாங்க, அது கூட வெட்டி வேறு விளாம்பச்சு ஜாதிக்காய் ஜாதிபத்திரி பச்சை கற்பூரம் இத்தனையும் போடுறாங்க, மாந்தளை வைக்கிறாங்க, தேங்காய் வைக்கிறாங்க, அந்த தர்ப புல்னால் கூர்ச்சம்னு ஒன்று வைக்கிறாங்க. மந்திரம் சொல்கிறாரு அந்த அர்ச்சகர். ஏன் இப்படி பண்ணுறாங்க? அதுக்கு என்ன சார் இது? அவர் பாட்டுக்கு வந்தார் சார், உட்கார்ந்தார், எனத்தையோ சொன்னார், போயிட்டார். இதான் நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். அந்த மண்ணில் தான் கலசம் வைக்கிறாங்க. மண் இந்த உடம்பு, சுத்தர நூல் நரம்பு, உள்ள ஊத்துற தீர்த்தம் ரத்தம், மேலே வைக்கிற தேங்காய் தலை, சதைனா அந்த சதையின் தான் மா இலை, தர்பப்புல்லான கூர்ச்சம் நம்மளுடைய எலும்பு, சொல்லக்கூடிய மந்திரம் உயிர். மந்திரம் எப்படி சார் உயிராக மாறும்? நீங்கள் தண்ணியை அப்போல்லாம் எப்படி தண்ணி பிடிப்பாங்க தெரியுங்களா? ஆத்தங்கரையில் போய் நல்லா குடத்தை கழுவி அந்த விபூதியெல்லாம் வச்சு கொண்டு வரும்போது தீர்த்த மாதிரி கொண்டு வைப்பாங்க. இன்றைக்கும் பல அர்ச்சகர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுன்னு கேட்க மாட்டாங்க, தீர்த்தம் கொடுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தண்ணிக்கு நம்ம சொல்கிறத கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த தண்ணியில் நல்ல ஆற்றல்கள் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த தண்ணி எதையும் மாற்றிக்கொள்ளுங்கிற ஒரு அறிவியலுக்காகத்தான் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக வெட்டி வேறு. அந்த மந்திரப்போ இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவனை கொண்டு அதில் அமர வைக்கணும்னா அவனுக்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பை அப்படி தத்துவார்த்தமாக உருவாக்கி வைக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கோயிலுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்குது. இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு போகலைன்னா கூடி ஏதாவது ஒரு சில விஷயமாவது தெரிஞ்சுட்டு பழனிமலைக்கு போனோம் அப்படின்னா, பழனி மலையில் போனீங்கன்னா யானை பாதைன்னு ஒன்று இருக்கும், நம்ம நடந்து போகிற பாதைன்னு இருக்கும், விஞ்ச் இருக்கும், ட்ரெயின் இருக்கும். எதில் போகிறது? நடந்து போங்க. முடியாதவங்க, மூட்டு வலி இருக்கவங்க மட்டும் அந்த விஞ்சிதல் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்லா நடக்க முடிகிறவங்க, சின்ன குழந்தைங்க, ஒரு வயசில் இருக்கவங்கெல்லாம் அந்த படியேறி போங்க சார். மலையில் ஏற என்ன சொல்கிறது? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா. அரோகரான என்ன அர்த்தம்? இது யார் சொன்னா அப்படின்னா, திருஞான சம்பந்தரை சுமந்து கொண்டு போகிறாங்க. அப்போ ஏழேலோ ஐலசான்ட்டு போகிறாங்க. ஏன்பா இப்படி அர்த்தமில்லாத வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எதை சொல்கிறது? அரோகரான்னு சொல்கிறாங்க. ஹரனேங்கிறார். என்னென்னா, ஹரனே என்னை காப்பாற்று. ஹரன்னா யார்? சிவபெருமான். சிவபெருமானே என்னை காப்பாற்று. அதான் அரோகராவனுடைய அர்த்தம். அப்போ அது சிவனுக்குத்தானே சொல்லணும். ஏன் முருகனுக்கு சொல்கிறாங்க? முருகனும் சிவபெருமானும் வேறு கிடையாது. இதை யார் சொல்கிறா? சிவபெருமானே சொல்கிறார். கந்தபுராணத்தில் சொல்கிறார், சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு கிடையாது. சிவபெருமானுக்கு 5 முகம், அதனால் அவர் 5 முகச் சிவன். முருகப்பெருமானுக்கு 6 முகம், அதனால் அவர் 6 முகச் சிவன். அதனால தான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணிட்டார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தகப்பன் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணுறார். அதனால தான் அரோகரான என்னென்னா, முருகனே என்னை காப்பாற்று. அதனால தான்
எப்போ காலையில் எந்திரிக்கும் போதும் இல்லை பழனியில் அந்த படிக்கட்டு ஏறும்போதும் எந்த வேலையை செய்தாலும் அரோகரான்னு சொல்லிகிட்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே செஞ்சால் அந்த காரியம் மட்டும் இல்லை, வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் முருகனுடைய அருளால் முழுமை பெறும் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முருகன் கூடையே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சத்தியமான ஆனந்த வாழ்வை தரக்கூடிய அற்புத கோவில்தான் பழனின்னு சொல்லக்கூடிய பால தண்டாயுதபாணி சுவாமி வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான பழனி திருத்தலம். இந்த அற்புதமான பழனி மலைக்கு எல்லா சித்தர்களும் எல்லா முனிவர்களும் வந்திருந்தாலும் ஒருத்தர் மட்டும் வரவே இல்லைங்க. அவர் யாருன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பாம்பன் சுவாமிகள். நம்மளுடைய முருகனுடைய அடியார்களில் அதீதமாக கொண்டாடப்படப்பட்ட அடியார்களில் ஒருத்தர் தான் பாம்பன் சுவாமிகள். சுவாமி எப்படின்னா, அதாவது நம்மளாவது அடுத்த கட்ட யோசனை நம்ம யோசித்து எடுக்கிறோம். பாம்பன் சுவாமிகள் அப்படியெல்லாம் இல்லை. முருகன் சொல்லாமல் அந்த இடத்த விட்டே நகர மாட்டார். சென்னைக்கு அவர் வந்தது முருகன் சொல்லி தான். அவர் இருந்த அந்த பாம்பன்கிற அந்த ஊரை விட்டு இங்கே சென்னைக்கு வந்ததே முருகனுடைய உத்தரவின் பேர்லாம். அவர் என்ன பண்ணுறார், பழனி மலைக்கு கிளம்பி போயிடுறார். இவருன்னு வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போகிறார். முருகப்பெருமான் வானிலை தோன்றி காட்சி கொடுத்து கேட்குறார், நான் உன்னை பழனிக்கு வர சொன்னேனா அப்படிங்கிறார். அவர் வீட்டில் என்ன சொல்லிட்டார், பழனிக்கு போகிறேன், அதாவது ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி தெரியாமல் பொய் சொல்லிவிட்டு பழனிக்கு வரார். முருகன் வர சொன்னாரா? ஆமாம் வர சொன்னாருன்ட்டார். சொல்லிட்டார், ஆமாம் வர சொன்னார். ஆனால் முருகப்பெருமான் வர சொல்லலை. ஆனால் முருகப்பெருமான் தோன்றி கேட்குறார், நான் உன்னை பழனிக்கு வர சொன்னேனா, ஏன் பொய் சொன்னேன்னு கேட்குறார். சுவாமி அப்படியே விதுவிதுத்து பேசாமல் நிற்கிறார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறார், நான் சொல்லாமல் நீ பழனிமலைக்கு வரவே கூடாதுன்னு கடைசி வரைக்கும் முருகப்பெருமான் பழனிமலைக்கு வர சொல்லி உத்தரவே கொடுக்குற. இதோட விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு சாதாரணவங்க பொய் சொன்னால் அதை பெருசாக விட்டுறோம். ஆனால் முருகனுக்கிட்ட நெருங்க முருகனுடைய அருள் நம்மக்கிட்ட இருக்க சின்ன தவறுக்கு கூடி முருகப்பெருமான் நம்மை அதை சரிப்படுத்துவதற்கு நம்மளுக்கு வழியை கொடுக்கிறார் அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்று தெரியுது. பாம்பன் சுவாமிகளுடைய அற்புதம் என்னென்னா, பாம்பன் சுவாமிகள் நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்தவர் தான். அவர் முருகனை நினச்சி அப்படி உருகி திருப்புகள் படித்து சின்ன வயசுலேயே முருகனை பற்றி பாடக்கூடிய திறமை வாய்ந்தவர் பாம்பன் சுவாமிகள். அப்படி பாம்பன் சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட வயசில் என்ன பண்ணுறாரு, தோப்புக்குள்ளே நடந்து போகிறாருங்க. ஒரு முள் ஒன்று குத்திடுது பாம்பன் சுவாமிகள் காலில். முருகான்னு கத்திடுறார். ரத்தம் கொட்டுது. பக்கத்தில் கடந்த ஒரு துணி எடுத்து காலை தொடச்சி கட்டு போட்டுட்டு விபூதி வச்சு காலை கட்டு போட்டுட்டு நொண்டி வந்தே வீட்டில் படுத்துடுறார். மறுநாள் காலையில் ஒருத்தன் ஓடி வரான் கிடுன்னு என்னன்னா, சாமி என்ன அப்படின்னோடனே, இந்த முகவரியை நேற்று காலையில் முருகன் எனக்கு சொன்னார், இந்த செருப்பு செஞ்சு கொண்டு போய் கொடுன்னார் அப்படின்னார். அப்படியே ஆடி போயிட்டார் பாம்பன் சுவாமிகள். செருப்பு செய்ய சொன்னானா அப்படின்னு. அதை விட அதிசயம் என்ன தெரியுங்களா, பாம்பன் சுவாமிகளுடைய கால் அளவை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி செருப்பு செய்ய சொன்னாராம் முருகன். அவரும் அந்த அடியாரும் செருப்பு செஞ்சு கொண்டு பாம்பன் சுவாமிகள் கொடுக்கவும் தேம்பி எழுதிருக்கிறார். நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு முருகன் நம்ம மேலே பாசம் வச்சுருந்தா ஒவ்வொரு அங்கே அடையாளத்தை கூடி தெரிஞ்சு அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன தெரியுங்களா சொல்கிறார், நம்மளுக்காக தினமும் என்ன சார் சொல்லணும், நிறையா சொல்கிறீங்களே, திருப்புகழ் படிங்க, அதெல்லாம் சொல்கிறீங்களே, எங்களால் முடியலையே, அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, வேலும் மயிலும் துணை இதை மட்டும் சொல்லு போதுங்கிறார். இதை மட்டும் சொல்லு போதுங்கிறார். சொல்கிறார், காலையில் எந்திரிக்கும் போதும் வேலும் மயிலும் என்பேன், எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிடும் போதும் வேலும் மயிலும் என்பேன், விழுந்தாலும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தாலும் வேலும் மயிலும் என்பேங்கிறார். வேலும் மயிலும் மகா மந்திரம். இந்த வேல்னா என்ன, மயில்னா என்ன, சேவல்னா என்ன, அத்தனை பேருக்கும் அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். வேலினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை வச்சு வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேலனுடைய மகத்துவத்தை வரக்கூடிய பகுதியில் சொல்கிறேன். வேல் அப்படின்னா என்னென்னா, முருகனை கும்பிட்டா முதல்ல நம்மக்கிட்ட நிற்கிறது எது தெரியுங்களா, வேல் தான் முதல்ல வரும். இரண்டாவது மயில் வரும், மூணாவது சேவல் வரும், நான்காவதாக முருகன் வருவார். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது. முருகனுடைய அருளாக இது மூன்றும் வரும். இந்த வேல் நமக்குள்ளே போனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஞானம் சித்திக்கும். ஒரு ஞானம் எப்படி இருக்குமா, ஞானம் அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, ஞானமும் அறிவும், பேரறிவு பேர் ஞானம் எப்படி இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும். நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒரு உருவம் வரும். ஒரு ஞானம் எப்படி இருக்கணுமா, ஆழ்ந்து இருக்கணும், ஒரு கோடு போட்டாச்சு. அகன்று இருக்கணும், அகலப்பட்ட அறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அகன்று இருக்கணும், கூர்மையாக இருக்கணும்.
அந்த சிவபுராணத்தில் மணிவாசகர் சொல்கிறார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிறார். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே என்னன்னா வேல், சிவபெருமான் வேலாக இருக்கிறார். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ளே தொலைக்க ஞானம் உள்ளே துளைக்க ஞான பண்டிதன் காட்சி தருவாருங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கும் அழகு பூட்டுதல்ங்கிற பேரில் வேலை நம்ம உடம்புல சொருகிறதுக்கு காரணம் இருந்தீங்களா, வேல் நம்மை மனதை தொலைத்து உள்ளே ஞானமாக உள்ளே வர வேணும்னு காட்டுறதுக்காகத்தான் முருகப்பெருமானுடைய வேலை நம்ம பூட்டிக்கிறோம். அதனால தான் அருணகிரிநாதர் திருவகுப்புங்கிற மூலமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை உருவாக்கினார். முதல்ல வேல் வகுப்பு உருவாக்கினார், வேல் விருத்தம் உருவாக்கினார், மயில் விருத்தம் உருவாக்கினார், சேவல் விருத்தம் உருவாக்கினார். அவ்வளவு மந்திரங்களை உருவாக்கி இந்த வேல் விருத்தமும் வேல் வகுப்பெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் படிக்க அவங்க வாழ்க்கையில் அந்த வேல் வினையை தீர்ப்பதை பார்க்க முடியும். அது என்ன சார் வேல் வினை தீர்ப்பது, ஏன் மயில் வினை தீர்க்காதா? என்ன சொல்கிறோம்? வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்கிறோம், மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்கிறோம், குகன் உண்டு குறைவில்லைன்னு சொல்கிறோம், கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் இதனால் சொல்கிறோம்? வினையை தீர்ப்பதற்கு ஏன் வேலை சொன்னோம்? இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். வினை அப்படிங்கிற பெரிய செடி, பெரிய மரம் வளர்ந்துருக்கு. அதை வெட்டணும்னா என்ன பண்ணணும்? அருவாள் வச்சு வெட்டணும், இல்லை ஒரு பெரிய கட்டர் கொண்டு வெட்டி தீக்கணும். இந்த வினை எப்படியா ஒரு தடவை வெட்டிட்டா அப்படியே போயிடுறதில்ல, திருப்ப வருமா. அடியோட வேரோட எடுத்து அந்த பக்கம் வினையை அறுத்தறியக்கூடியது வேல். அதனால தான் வேல் உண்டு வினை இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அது என்ன? வேலுங்கிறது ஆயுதம் தானே. இப்போது அந்த வேல் ஆயுதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆயுதத்தோட பேரை எப்படி சார் நம்ம வச்சுக்கிறது? அறிவாள்னு பேர் வச்சுக்கிறது இல்லை, சுத்தின்னு பேர் வச்சுக்கிறது இல்லை, வேலுன்னு பேர் வச்சுக்கிறோமே. ஏன்னா வேல் ஆயுதம் அல்ல, அது ஞானம். எது பகையை வெல்லும்? அறிவுதான் பகையை வெல்லும். எது வாழ்க்கையினுடைய மோசமான சூழ்நிலையை மாற்றி வினையை அழிக்கும்? ஞானம்தான் வினையை அழிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன? படைக்கல நாயகம்னு பேர். அதனால தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா, வேலை கும்பிட்ட அடுத்த நிமிஷம், முருகான்னு நினைத்த அடுத்த நிமிஷம் என்னவா, திருப்புகளை பாடும்போது அடுத்த மின்னல் வேகத்தில் வேல் நிற்குமா. சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணுங்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் எங்கேயாவது இருந்து ஓடி வேல் முன்னாடி நிற்குமா. இதுக்கு எத்தனையோ சாட்சி இருக்குங்க. இன்றைக்கும் தினமும் நம்ம வண்டியில் போகிறோம், எங்கெங்கேயோ நடந்து போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறதுக்கு சாட்சி என்ன? முருகா முருகா முருகான்னு மனமுருகி வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லைன்னு சொன்னீங்கன்னு அடுத்த நிமிஷம் எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மூலையில் வேலனுடைய சிம்பல் உங்கள் கண்ணுக்கு காட்சி தரும். எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க. வேலை வணங்குவது தான் நம்மளுக்கு வேலை. எனவே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. நன்றி.